வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆவடி லோக்கல் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் யார்ட். இது எப்படி சொல்கிறதுனா, லோக்கல் இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் மெயின்டெனன்ஸ் யார்டை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது லோக்கல் ட்ரெயின், சென்னை லோக்கல்ஸோட ஒரு இது சொல்லலாம், பேட்ரி மாதிரி. எல்லா லோக்கல் ட்ரெயினும் சென்னையில் எல்லா லோக்கல் ட்ரெயினும் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா சென்னையில் தயாரிக்கிறது ஈஸியபிள் தான். ஆனால் மெயின்டெனன்ஸு அந்த பாலத்துக்கெல்லாம் கொண்டு வரது ஆவடி மெயின்டெனன்ஸ் யார்டில் தான். இந்த ஆவடி லோக்கல் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் யார்டு இருக்குல்ல, இது ஆவடியில் இல்லை. ஆக்சுவலாக ஆவடிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஆவடி வரைக்கும் போயிட்டு ட்ரெயின் ரிவர்ஸ் வரும். ஆனால் போர்டில்னா பார்த்தீங்கன்னா ஆவடி தான் போட்டு போவோம். இந்த ஆவடி மெயின்டெனன்ஸ் யார்டு பெருசு. சென்னையில் மொத்தம் 3 லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. 1 தாம்பரம், 2வது வேளச்சேரி, 3வது மூடிப்பூண்டி, 4வது ஆவடி. மொத்தம் 4 இருக்குது. தப்பாக ஃபஸ்ட்டு 4 இருக்குது. அந்த 4ல் ஆவடி தான் பெருசு. ஆவடி தான் ஃபஸ்ட்டு வச்ச யார்டு மாதிரி. இப்போ லோக்கல் ட்ரெயின் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஆவடியும் தாம்பரம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே மாற்றினாங்க. இப்போ தான் வேளச்சேரி வந்துச்சு, புதுசாக கும்மிடிப்பூண்டி வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டுனா இந்த ஆவடி மெயின்டெனன்ஸ் யார்டு தான். எல்லா ட்ரெயினும் மெமுவும் சரி, இஎம்ஐயும் சரி, எல்லாமே இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதை பற்றி பெருசாக சொல்ல லோக்கல் யார்டு மாதிரி இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். இது லோக்கல் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் யார்டு. இதை பற்றி இன்னும் பேசிக்காக டீட்டெயிலாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் முக்கால்வாசி நம்ம நிறைய பேர் கேள்வி கூட பார்த்துப்போம், என்னடா இது எங்கடா எல்லாத்தையும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எப்படா போகணும். எல்லாமே இந்த ஆவடி தான் போகும். எதனா ஒரு கம்ப்ளைண்ட்னா அங்கே தான் போய் இது பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 கோச்சுக்கு சைடில் ஏவிடி போட்டிருக்கும். ஏவிடினா ஆவடி போர்டு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3 மெயின்டெனன்ஸ் தான். சப்போஸ் இதுவும் நான் ஃபஸ்ட்டில் என்ன இதுவும் இன்னொரு வீடியோ சேர்த்து போட்டுடலாம், நான் வேலை மிச்சம்னு நினச்சேன். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்சம் பீக்காக போயிட்டு இருக்குது. எந்த வீடியோ போட ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமே, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமே. ஆக்சுவலாக இந்த ஆவடி இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்னொரு பழைய சேனலில் ஒன்று வச்சு எடுத்தேன். அந்த சேனலை இதுவாக எடுத்து லாக் ஆகிடுச்சு சொல்லிட்டு இந்த புது சேனல்லே ஷார்ட்ஸில் போட்டேன். ஆனால் ஷார்ட்ஸில் பாய் தான் போட்டிருப்பேன். இது நம்ம சேனலில் ஒரு இந்த வீடியோவில் வந்திருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோவில் வந்திருக்கோம். ஆனால் செப்பரேட்டாக இப்போ தான் இதுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆவடி மெயின்டெனன்ஸ் லோக்கல் மெயின்டெனன்ஸ் யார்டு பெருசுலாம் சொல்ல முடியாது. ஆனால் மெயின் இதை விட பெருசு கல்கட்டாவில் இருக்குது, கப்போத்தெல்லாம். அங்கே போனால் நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அதை விட சின்னது, அதுக்கப்புறமா நம்ம சேனல் சின்னது. ஆனால் நம்ம சேனல் தான் பெருசு, அதை மாதிரி சொல்ல முடியும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சேனலுக்கு பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.